ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நம்மளால் இந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இது செய்ய முடியக்கூடிய வேலைகள்ங்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுதோ செய்ய முடியாதோ அதை இதையும் போட்டு குழப்பிக்காமல் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் எந்த நேரத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதையும் இதையும் போட்டு குழப்பி இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் நானும் ஒரு விஷயத்த யோசித்தேன். நம்மளால் இதை செய்ய முடியுது அதை செய்ய முடியுதுன்னு இல்லாமல் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சரியானதாகவும் வாழ்க்கையில் பயன்படக்கூடியதாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த நேரத்துக்கு அதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதையுமே ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் இது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்மளால் செய்ய முடியக்கூடிய விஷயங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் நானும் ஒரு சில முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு முயற்சி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. முயற்சிகள் என்றைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முயற்சிகளை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மனசில் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையுமே இந்த நேரத்தில் அந்த நேரத்தில்னு சொல்லி பிரித்து நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க. ஒரு வேலைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அதை நீ சக்ஸஸ் பண்ணி தான் நீ பண்ணணும். அதை தாண்டி உன்னால் எது இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நீ ஏன் இதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க, பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம். உன்னால் முடியும்னு நினச்சி செஞ்சேன்னா கண்டிப்பாக எல்லாமே முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணு அப்படின்னோடனே, சரிக்கா நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அக்காக்கிட்டேயும் அதே விஷயத்த தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ஸ் ஓகே தான், ஓவராக கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு முடியும்னு நினை. அதை மற்றவங்கள அதனால் அலட்சியமாக பேசுகிற வேலை வச்சுக்காத. இப்போ உன் ஹஸ்பண்டே இருந்தாலும் அவருக்கும் ஒரு திறமைங்கிறது இருக்கும். அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எனக்கெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை. அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கும், அது சரியாக இருக்குது, இது சரியாக இருக்குங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான். அந்த இதை நம்ம ஒரு மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காமல் எதையுமே நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்குதா நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி நம்மளுக்கு இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு காலை நிமிஷங்களை நம்ம எதையுமே இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஓவர்கம் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முக்கியமாக படக்கூடிய ஒரு விஷயமா என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லலாங்களாம்.